எபிசோட் 30. நாங்கள் ரொம்ப பயந்து போய் அங்கும் இங்கும் தேடிட்டு இருந்தா ஒரு இடத்துல நிறைய நர்ஸுகளை கூட்டி வச்சுட்டு அவளோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. என்னை பார்த்த உடனே நான் சொன்னேன்ல, அந்த பொறுப்பில்லாத பேரண்ட்ஸ் இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எல்லாரும் சிரிக்க, பாப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நாங்கள் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல என்ன பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும், பெத்தா மட்டும் போராது, என்ன பேரண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னு கேட்க எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாகவே போச்சு. உடனே ராதா, வாயடி வாடி என்று கூறி அவளை இழுத்துட்டு போக, நான் அவங்கள பார்த்து, ஐயோ சாரி சிஸ்டர், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, ஐயோ இல்லை இல்லை, உங்கள் பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணாக இருக்கா, எங்களுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஷி ஹாவ் எ பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா நானும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியிலே உட்காந்துருந்தோம். தியா கணேஷ் கையில் இருக்க பேண்டேஜில் எழுதி விளையாடிக்கிட்டு இருந்தா. இதில் சான்ஸ் கிடைக்கும்போது எப்படியாவது ஒரு வாட்டியாவது கெவினை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போக முடிவு பண்ணேன். ஏன்னா கெவின் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை. தியா என்னை விட்டு விலகாமவே இருந்தா. பாவம் குழந்தை, எனக்கு அடிபட்டுச்சுன்னு பயந்துருப்பா போல. அவன் விளையாடிட்டு இருக்க டைமை பயன்படுத்தி ராதா கிட்ட சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஐசியூக்குள்ளே போனேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு டைம் தந்தாச்சு, இனிமேலும் அந்த பையனை உங்களால் இவ்வளோ நாளில் பிடிக்க முடியலையா? ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா, நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எதுவுமே எங்களால் பண்ண முடியலை. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இருக்க வரைக்கும் நம்மளால் கிருஷ்ணாவை பிடிக்க முடியாது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் நம்ம அந்த 5 பேர்த்தில் 4 பேரை கொன்றக்கூடாது அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, நான் அதுக்கு வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எதுக்கு கஷ்டப்பட்டு கொலை பண்ணி நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு, அந்த 5 பேத்துக்குள்ளாடி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்றி விட்டால் போதும், 5 பேரும் சண்டை போடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணாவை ஈஸியாகவே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தனா. நீ புத்திசாலி தான், எவ்வளோ சீக்கிரம் உன்னால் கிருஷ்ணாவை போட்டு தள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு தள்ளு. நமக்கு அந்த பியூர் சொல் சீக்கிரமாக வேணும், அப்போ தான் தீப்தியை உயிரோட கொண்டு வர முடியும், புரியுதா? தீப்தியை உயிரோட கொண்டு வர்றதுக்காக அவங்க 4 பேர்த்தையும் நம்ம கொல்லணுன்னாலும் தயங்காமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபுறம் நான் சிஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி ஐசியூக்குள்ளே கெவினை பார்க்க போனேன். அந்த டைமில் அவனுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருந்ததுனால அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. நான், என்னோடய 4 ஃப்ரெண்ட்ஸ், ராதா, குழந்தைங்க, நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லையே இருந்தோம். அப்போ அங்கே இருக்க சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க, இங்கே கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெயின் இருக்குது, அதனால நாங்கள் பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம், ட்ரிப்ஸில் கொடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தூங்குறாரு, இன்னும் ஒரு 2-3 டேஸில் நார்மல் ரூமுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வந்தது. அதை பார்த்து அவங்களும், சரி இப்போ நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் நானும் வெளியில் போனேன். தியா பாப்பா ஓடி வந்து, நீ ரொம்ப மோசம், என்கிட்ட சொல்லாமல் உள்ளே போயிட்டல, நீ மாமாவை பார்க்க போன, என்னை கூப்பிட்டு போனியா, எருமை மாடு அப்படின்னு திட்டினான். அதுக்கு பாரதி, அது ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்று உள்ளே கூப்பிட்டு போகலாம், ஆனால் உள்ளே ஒரு பெரிய பூச்சாண்டி இருக்குது, அது ஒன்று மாதிரி சின்ன பாப்பாவை பார்த்தா பிடிச்சிரும், அதனால தான் உங்கள் அப்பா உன்கிட்ட கூட சொல்லாமல் உள்ளே போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட தியா செம கடுப்பாயி, ஏன் மம்மா என்கிட்ட மொக்க வாங்காமல் உன்னால் இருக்க முடியாதா? இது ஹாஸ்பிட்டல், இங்கே டாக்டரு, நர்ஸு, மற்ற பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க, பூச்சாண்டியெல்லாம் இருக்காது, அதை பதில் தெரிஞ்சுக்கோடா முண்டோம், எருமை மாடு அப்படின்னு சொல்லவும், டேய் குழந்தைக்கு தெரியுது, எருமைக்கு தெரியல பாரு அப்படின்னு கணேஷ் சொன்னான். இதை கேட்ட பாரதி முறைக்க, தியா நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, அது நமக்கு செட் ஆகாதுமா, நீ இவ்வளோ புத்திசாலியாக இருந்தா
என்னால் முடியலை அப்படின்னு பாரதி சொல்ல, கணேஷ் மாமா, அப்பா, அப்புறம் விஷ்ணு மாமா, நீங்கள், அப்புறம் கெவின் மாமா எல்லாரும் சேர்ந்து இவரை கழட்டி விட்டுருங்க, இல்லைன்னா நீங்களும் இவரை போல் முட்டாள் ஆயிடுவீங்க அப்படின்னு தியா சொன்னான். இதை கேட்ட பாரதி, அடிங்கு குட்டி சத்தான், நேத்திக்கு பெஞ்ச மழையில் முளைச்ச காளாண்ணி இத்தனை வருஷமா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க பார்க்குறியா? சைத்தான், பிள்ளைய பெற்று போனால் தொல்லைய பெற்று போட்டிருக்கான் பாரு அப்படின்னு பாரதி சொன்னான். ஹேய், யாரை பார்த்து காளான்னு சொன்ன? எரும மாடு, ஒரு சின்ன குழந்த. எனக்கு நிறைய விஷயம் தெரியுது, உனக்கு ஒரு விஷயமாவது தெரியுதாடா? ச்சே, உன்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கானுங்க பாரு, நீ எப்போவுமே உப்புக்கு சப்பான் தான் அப்படின்னு சொன்னான். எது உப்புக்கு சப்பானா? அடிச்சேன்னு வை அப்படின்னு சொல்ல, அடிப்பியா? எங்க அடி பார்ப்போம், அடி அடிடா அப்படின்னு சொல்லவும், டேய் ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு விஷ்ணு சொன்னான். இதை கேட்ட பாரதி, சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தான். அப்போ தியா, இவனுக்கு வேலையே இல்லை, வா நம்ம அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவை கூட்டிட்டு ஒரு இடத்துல போய் விளையாடிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. கெவினை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்போது நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். நான் அவனை பார்த்து, மச்சான் ஓகே தானடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், டேய் கவலைப்படாதடா, நான் ஓகே தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா குட்டி தியா மேலே ஏறி அவன் மேலே உட்காந்து, அறிவில்லையா மாமா உனக்கு? இவ்வளோ வளர்ந்துருக்க, ஒரு பைக்கு கூட உன்னால் ஓட்ட தெரியலையா? நீங்கள்லாம் என்ன தான் வளர்ந்தீங்களோ தெரில, சின்ன குட்டி பாப்பா நான் எவ்வளோ அழகாக சைக்கிள் ஓட்டுவேன் தெரியுமா? என்னோட சைக்கிளில் ஃபுல் ஏரியாவை சுற்றி வருவேன் நான். இதுலேருந்து அது வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இப்படி விழுந்தடிச்சு வந்திருக்கீங்க. என்ன பெரியவங்களோ தெரில, எங்களை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் கெவின் சிரித்தான். அப்போ கெவின் சிரிச்சுக்கிட்டே, இல்லை பப்பா, நாங்கள் கரெக்டாக தான் போனோம், ஆனால் வந்தவன் தான் சரியாக வரல, எங்களை இடிச்சிட்டு போயிட்டான். நல்ல வேளை எங்கள் யாருக்கும் ஒன்றும் ஆகலைல்ல. அது மட்டும் இல்லை, எனக்கு பைக்கெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். ஆனால் ஆபத்து எப்போ எங்கேருந்து வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லடாம்மா. எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது, புரியுதா உனக்கு அப்படின்னு ரொம்ப பாசமாக சொன்னான். அட போங்க மாமா, உங்களுக்கு சரியாக ஓட்ட தெரியாமல் ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு பேசி ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கெல்லாம் வசிய மாட்டா இந்த தியா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கெவின், அடடடடா, உன்கிட்ட பேசி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு தியா சிரிச்சா. என்ன கெவின், மாட்டிக்கிட்டியா? இவ்வளோ நேரம் நானும் இப்படி தான் அனுபவித்தேன், இப்போ நீ அனுபவி. ஒன்று என்னன்னா, இவன் தங்கச்சி சுத்தமாக என்னை மதிக்க மாட்டேங்குது. சரி, தங்கச்சி தான் மதிக்கலை, குழந்தையாச்சும் மதிக்கணும் பார்த்தா அது அதை விட மோசமாக இருக்குது. எல்லாம் என் தலை எழுத்து, நண்டு சிண்டுங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பாரதி புலம்புனான். குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் ஏதாவது வாய் கொடுத்துட்டே இருக்க. தியா கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கனால ஒன்று மொக்கா பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் வேணா பாரு, நம்ம தியா வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஆளாக வருவா, இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லி கெவின் சிரித்தான். தொடரும்.